இந்த சீசனோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு போட்டு கடல்ல மிதக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினி சேஸ தான் காமிக்கிறாங்க. தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச சேஸ் கடல்ல என்னமோ மிதந்துட்டு வர்றத பாக்குறா. அதை பார்த்த சேஸ் உடனே கடலுக்குள்ள குதிக்கிறதுக்காக தயாராகிறா. அப்போ சேஸோட கால்ல ஒரு கண்ணாடி குத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் சேஸ் தங்கிட்ட இருக்கிற கத்தி கோடாரி எல்லாத்தையும் கழட்டி கடற்கரையில வச்சுட்டு கடலுக்குள்ள குதிக்கிறா. அவ கடல்ல நீந்தி போறப்ப அவ கால்ல இருந்து ரத்தமா வருது. முன்னாடியே பார்த்திருப்போம் இந்த கடலுக்குள்ளதான் திமிங்கலம் எல்லாம் இருக்குது. சோ ஒரு திமிங்கலம் கடல் அந்த ரத்த வாசத்தை பார்த்துட்டு சேஸ் பக்கத்துல வர ஆரம்பிக்குது. சேஸ் எப்படியோ ஒரு வழியா அந்த திமிங்கலத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த போட்ல ஏறிடுறா. போட்ல ஏறின நம்ம ஹீரோயின் சேஸ் அங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்காக ஏதாச்சும் வழி கிடைக்குமா, ஏதாச்சும் திங்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பேக்கை பாக்குறா. அந்த பேக்கை எடுத்து செக் பண்ணும்போது அதுக்குள்ள பணம், வாட்டர் கேனு, அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி போடும்ல புல்லட், இதெல்லாம் அங்க இருக்கு. பக்கத்திலேயே இன்னும் 2 சூட்கேஸ் இருக்கு. சேஸ் அதையும் பாக்குறா. பட் அதுக்குள்ள சேஸுக்கு தான் எப்படியாச்சும் கரைக்கு போகணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருது. ஏன்னா சுறாமீன் ஒண்ணு அந்த போட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. அதனால அங்க இருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் கரைக்கு போறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு சேஸ் பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்போ துடுப்பு போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு துடுப்பு அங்க இருக்கு. அதை பார்த்த சேஸ் அதை எடுத்து ஜாயின் பண்ணிட்டு அங்க இருந்து அந்த போட்டோட கரைக்கு போக ஆரம்பிக்கிறா. இந்த இடத்துலதான் இந்த சீரிஸோட பேரை போடுறாங்க, தி ஒன் லேண்ட். இப்ப சேஸ் அந்த போட்டை கடற்கரையில இழுக்க முடியாம இழுத்துட்டு காட்டுக்குள்ள போறா. காட்டுக்குள்ள தென்னை மரத்தோட ஓலையெல்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து யாருக்கும் தெரியாம அந்த போட்டை அந்த இடத்துல மறைச்சு வச்சிடறான். அங்க இருந்து சேஸ் மத்தவங்க எல்லாம் தூங்குற இடத்துக்கு போறா. அங்க சுட்டு முடிக்காரன் தீ பத்த வச்சிட்டு இருக்கான். சேஸ் வர்றதை பார்த்த அவன், இனிமேலாச்சும் தனியா இருக்காம எங்க கூட சேர்ந்து வாழ பழகிக்கோ, இதுதான் உண்மையான உலகம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்படியே சேஸ பார்த்து, உன் ட்ரெஸ் என்ன ஈரமா இருக்கு, நீ கடல்ல இறங்கி குளிச்சியா, கடல்ல 4-5 சுறாமீன்கள் சுத்திட்டு இருக்கு, நேத்துக்கு ஒருத்தனை கொல்லவே பார்த்துருச்சு, இதெல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி கடல்ல இறங்கி குளிக்கிற அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு சேஸ் என்ன சொல்றான்னா, நீ என் மேல அக்கறை இருக்க மாதிரி ஒன்னும் நடிக்காத, எனக்கு என்னை பாத்துக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ அந்த இடத்துக்கு கேசி வரா. கேசி டயர்டா இருக்கிறத பார்த்துட்டு சுட்டு முடிக்காரன் கேசிய, என்ன ரொம்ப டயர்டா இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு கேசி, எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனாலதான் நான் டயர்டா இருக்குங்கிற மாதிரி சொல்ல, சுட்டு முடிக்காரன், இதுக்குதான் நான் நேத்தே சொன்னேன் நம்ம இந்த ஃபால்ஸ் பக்கம் போயிடலாம்னு சொல்லி, பட் இங்க இருக்க யாருமே அதுக்கு ஒத்துக்கல, சரி உனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் உன்னை அங்க கூட்டு போறேன், அங்க சாப்பிடறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு இருந்த சேஸ், நீ இன்னும் திருந்தலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இதனால காண்டாயி அவன் அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த கேசி சேஸை புடிச்சு திட்டி விட்டு போட்டு, அவ கிடக்குறா, வா நம்ம அங்க போலாம், எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இதை கேட்டுட்டு இருந்த சுத்த முடிக்கிறேன், நாங்க போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வரோம், அது வரைக்கும் இந்த நெருப்ப நீ கொஞ்ச நேரம் அணையாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சுருட்ட முடிக்காரனும் கேசியும் அந்த இடத்துல இருந்து போற வரைக்கும் நம்ம சேஸ் போய் கொஞ்ச நேரம் குளிர் காஞ்சிட்டு இருக்கா. அவங்க காட்டுக்குள்ள போனதும் சேஸும் அப்படியே ஒரு பாறை கிட்ட போறா. அந்த போட்ல இருந்து எடுத்த இந்த பாக்ஸ சேஸ் இங்கதான் ஒளிய வச்சிருக்கா. அதுல ஒரு பாக்ஸ ஓபன் பண்ணி பாக்குறா. ஒரு பாக்ஸ்ல ஃபுல்லா மெடிசனா இருக்கு. சேஸ் இப்ப நினைச்சிருந்தா அந்த நீலமுடிக்காரனுக்கு இந்த மெடிசனை கொடுத்து கொஞ்சம் சீக்கிரமா ரெக்கவரி ஆக ட்ரை பண்ணிருக்கலாம். பட் சேஸ் அதை பண்ணாம அந்த பாக்ஸை தூக்கி அப்படியே குளிக்கல போட்டுட்டு இன்னொரு பாக்ஸை எடுத்து ஓபன் பண்றான். அந்த பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கு சாவி வேணும். அந்த சாவி சேஸ் கிட்ட இல்ல. அதனால சேஸ் என்ன பண்றான், இங்க போய் எங்காவது தேடி பார்க்கலாம், இது நமக்கு கிடைச்ச 2வது க்ளூவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு மோசஸ் வரான். மோசஸ பார்த்த சேஸுக்கு ஒரு டவுட், இவன் அந்த பாக்ஸை பார்த்திருப்பானோ அப்படின்னு. ஆனா மோசஸ் அந்த பாக்ஸை எதையுமே பார்க்கல. நீ நைட்டு ஃபுல்லா அந்த சைன் போர்டு கிட்டயே படுத்து தூங்கிட்டியா, அங்க சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறான் மோசஸ். அதுக்கு சேஸ், இல்ல நான் எதுவும் அங்க பார்க்கல, ஆனா சுருட்ட முடிக்காரனும் கேசையும் சாப்பாடு எடுத்துட்டு வரக்காக காட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்ட மோசஸ், எப்படியோ நமக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறான். அந்த இடத்துல இருந்து போன சேஸ் அந்த போட்ல கிடைச்ச பேக்கை எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்தை கிராஸ் பண்ணி கூப்பர் போறான். அவனை கூப்பிட்டு, உன் பேர் கூப்பர் தானே அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. ஆமா, அந்த டேக்ல என் பேர் கூப்பர் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே, நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், நீ யார்ட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்ல இருந்து பேக் எடுத்திருப்பான்ல, அந்த பேக்ல இருக்க ஸ்டிக்கரை எடுத்து காமிக்கிறான். அந்த ஸ்டிக்கர்ல எல்லாத்துலயுமே 39 எழுதி இருக்கு. நாம எல்லாரும் 39 ஸ்டெப்புக்கு ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி கிடந்தோம். அதே மாதிரி இந்த பேக்லயே பாரு, எல்லா ஸ்டிக்கரும் 39 இருக்கு. இது சாதாரண கோயின்சிடன்ட் கிடையாது, இதுல என்னமோ லிங்க் இருக்கு, அதை நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ மேசன் வந்து கூப்பரை, வா நம்ம மீன் பிடிக்க போலாம், நம்ம மீன் பிடிச்சிட்டு வந்தாதான் இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இதை கேட்ட கூப்பர், நீ சொல்றது கரெக்ட் தான், நீ இதுல ஏதாச்சும் வேற ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பாரு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இப்ப நான் மீன் பிடிக்க போறேன், மீன் பிடிச்சிட்டு வந்தாதான் எல்லாத்துக்கும் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ள சாப்பாடு எடுக்க போனாங்கல்ல கேசியே சுட்டு முடிக்காரன், அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. உன்னோட கத்தியை எதுக்காக சேஸ்ட கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு கேசியோ, நான் அவட்ட கொடுக்கல, அவன் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டா,
நானும் அவட்ட கேட்டு பார்த்துட்டு அவ எனக்கு ரிட்டர்ன் கொடுக்க மாட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா உனக்கும் சேஸுக்கும் நடுவுல என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப அவனும் இல்ல எங்களுக்குள்ள ஒண்ணும் நடக்கல இந்த மாதிரி சொல்றான். அதுக்கு கேசி நக்கலா எதுவுமே நடக்கலையா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அது ஒரு ஃபீலிங்ஸா, எங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படி சொல்ல சொல்ல கேசி என்ன பண்றான்னா அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்றான். எது இந்த மாதிரி ஃபீலிங்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணா கேசி இப்ப சோகமா கடற்கரையில உட்கார்ந்துட்டு இருக்கா. இவதான் அவனுக்கு முத்தம் கொடுத்தா. ஆனா இவ எதுக்கு சோகமா உட்காந்துட்டு இருக்கான்னு தெரியல. என்ன நடந்துச்சுன்னு இந்த சீரீஸ்ல காமிக்கல. அப்படியே அவனை சோகமா இருக்கிறத பார்த்துட்டு சேஸ் பேசலாமேன்னு சொல்லி பக்கத்துல போறா. ஆனா இவட்ட பேசுனோம்னா நமக்கு தான் தலைவலி வரும்னு நினைச்சிட்டு அவன்கிட்ட பேசாமையே போயிடுறா. அப்போ வானிலை அங்க அப்படியே மாற ஆரம்பிக்குது. அப்படியே மழை வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் தெரிய ஆரம்பிக்குது. நாம இந்த மழையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதாச்சும் ஷெல்டர் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்து எல்லாரும் ஒரு டீம் மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சுருட்ட முடிக்காரன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் வாங்க நம்ம அந்த ஃபால்ஸ் கிட்டேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு கூப்பர் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், நம்ம யாரும் அங்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கூப்பருக்கும் நம்ம சுருட்ட முடிக்காரனுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. இதுல ஒரு கட்டத்துல கூப்பர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சுருட்ட முடிக்காரன் மூஞ்சி மேல ஒரு குத்திடுறான். சுருட்ட முடிக்காரனும் நீ என்னை அடிச்சிட்டேன்னு பக்கத்துல வந்து கூப்பர் மூஞ்சி மேல 2 குத்து. இவன் கூப்பர் நாக் அவுட் ஆயிடுறான். அதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து அமைதியா இருங்க, ஏன் இப்படி சண்டை போட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சுருட்ட முடிக்கார என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா அங்கிருந்து போற மாதிரி போய் சேஸ் கேள்வி இருக்க கத்தியை பிடுங்கி சேஸோட கழுத்துல வச்சிடறான். நீங்க எல்லாரும் என்னை கெட்டவனா மாத்திரக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அந்த அளவுக்கு கெட்டவன் கிடையாது, நான் சொல்றது இங்க இருக்கு, நீங்க யாருமே கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஸை தள்ளி விட்டு போட்டு நான் அந்த ஷெல்டருக்கு போறேன், நீங்க யாராச்சும் என் கூட வரீங்கன்னா வாங்க, நீங்க ஆல்வேஸ் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு சேஸ் என்னோட கத்தியை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்காக அவனும் இது உன்னோட கத்தி கிடையாது, இது கேசியோட கத்தி, நீ எதுக்கு அதுக்கு உரிமை கொண்டாடுற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதே நேரத்துல எல்லாரும் அவனை கத்தியை கீழே போட சொல்லிட்டு இருக்கனால நீங்க யாருமே என் பேச்சை கேட்க போறது இல்லை, என்னை நம்ப போறது இல்லை, நீங்க எப்ப வேணா வரலாம், நான் அங்க போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த கத்தியை தூக்கி வீசிட்டு அவன் அந்த ஷெல்டருக்கு போக ஆரம்பிச்சிடறான். அதே சமயத்துல கேசி கத்தியை எடுத்து சேஸ் பக்கத்துல வரா. எல்லாரும் கேசி சேஸ குத்திரோலோ அப்படின்னு பயந்து பார்த்துட்டு இருக்கும் போது கேசி அந்த கத்திய சேஸ் கையில கொடுத்துட்றா. அப்போ அந்த இடத்துல திடீர்னு இடி இடிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஒருவேளை கேசி நல்ல மழை பெய்யுதோ என்னமோ யாருக்கு தெரியும். அப்போ சேஸ் எல்லாரும் என் பின்னாடி வாங்க, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிடறாங்க. அந்த சுறாமீன் கடிச்சிருக்கும்ல அந்த நீல முடிக்காரன் அவனையும் தூக்கிட்டு எல்லாருமே வந்து எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சேஸ் ஒரு போட்டை கடல்ல கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாள்ல அந்த இடத்துக்கு எல்லாத்தையும் கூட்டு போறான். 2 பேர்த்த தவிர எல்லாருமே இப்ப அந்த போட்டுக்குள்ளதான் இருக்காங்க. ஒருத்தன் சுட்ட முடிக்காரன் அவன் இப்ப அந்த ஃபால்ஸ் இருக்கும்ல அங்க போயிட்டான். இன்னொருத்தன் கூப்பர் அவன் ஒரு மரத்துக்கடியே தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். மழை நல்லா வர ஆரம்பிச்சோடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால அவன் என்ன பண்றான்னா கொஞ்சம் அவங்க எல்லாரும் எங்க போயிருக்காங்கன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கே வந்துடுறான். அவனை பார்த்த சேஸ் சரி உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த போட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கிறான். சோ இப்ப எல்லாருமே அந்த போட்லயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, அந்த சுட்ட முடிக்காரனை தவிர. அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது சேஸுக்கு ஒரு கனவு வரும்ல, அந்த கனவு வருது. ஆனா இப்ப அந்த கனவுல யாரோ ஒருத்தங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியும் அவங்களுக்கு சேஸ் சுட்டு கொள்ற மாதிரியும் கனவு வருது. ஆக்சுவலா அந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது பாக்குறதுக்கு சேஸோட அம்மா மாதிரியே இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சேஸ் என்னை கொன்றாத ப்ளீஸ் என்னை விட்டு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. ஆனா அதை கேட்காம அவங்க அம்மாவை சேஸ் சுட்டு கொள்ற மாதிரி காமிக்கிறாங்க. சேஸ் டக்குன்னு கனவுல இருந்து எந்திரிச்சு என்னன்னா இது புதுசா என்னமோ கனவு வந்திருக்கு, புதுசா யாரோ வந்திருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு அங்கிருந்து மெதுவா கடற்கரையோரமா நடக்க ஆரம்பிக்கிறார். இப்ப சேஸ் எங்க போறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சைன் போர்டு ஒண்ணு இருக்கும்ல, ஃபைண்ட் யுவர் வே பேக்னு சொல்லி அங்கதான் போறான். அங்க போய் கொஞ்ச நேரம் அந்த போர்டையே ஒத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவன் கால்ல என்னமோ குத்துற மாதிரி இருக்கு, என்னடா அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறா. அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீசனோட லாஸ்ட்ல பாத்துருப்போம்ல ஒரு டிராக்கிங் டிவைஸ், அதை சேஸ் பாக்குறா. அதை பார்த்து எடுத்துக்கு பார்த்துட்டு திடீர்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. எங்கடா ஓடுறான்னு பார்த்தோம்னா ஒரு பாக்ஸ் ஒழிச்சு வச்சிருப்பான்ல அங்கதான் போலான்னு ஓடிட்டு இருக்கா. அப்போ போற வழியில பாத்தீங்கன்னா நம்ம சுட்டு முடிக்கார நண்டு வறுத்துட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே சாக்காயி அப்படியே அங்க நின்னுறா. அவளை பார்த்த சுட்டு முடிக்கார ஒரு மார்னிங்க போட்டுட்டு எங்க காலங்காத்தாலும் பீச்ல ஓடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறான். அதுக்கு அவன் காட்டுல ஏதோ போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதுதான் என்னன்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. அப்போ நீ இதுக்கு நண்டெல்லாம் எப்படி பிடிச்ச அப்படின்னு சொல்லி சேஸ் கேட்க ஏதோ இதை வச்சுதான் பிடிச்சேன்னா ஒரு குச்சியை காமிக்கிறான். அவன்கிட்ட பேசுறப்போ சேஸ் பயந்து பேசுற மாதிரியே அவனுக்கு தோணுது. நீ எதுக்கு இவ்வளவு பயப்படுற, நான் உனக்கு இப்ப எதுவுமே பண்ண போறது இல்ல, மத்தவங்களையும் நான் எதுவும் பண்ண மாட்டேன், அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு சேஸ் என்ன சொல்றான்னா அந்த காட்டுக்குள்ள ஒரு ஆரஞ்சு கலர் போட் இருக்கும், அதுக்குள்ள எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதை கேட்டுட்டாங்க அவங்கள பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்ப சேஸ் என்ன பண்றான்னா அவன் மறைச்சு வச்சிருந்தால 2 பாக்ஸ், அது ஒரு பாக்ஸ் கூட ஓபன் பண்ண முடியாம இருந்துச்சு சாவி இல்லைன்னு. ஆக்சுவலா அது சாவி வச்சு ஓபன் பண்ண முடியாது போலங்க, ஒரு பட்டன் லாக் மாதிரி கீ பட்டன் அழுத்தினா அந்த பாக்ஸ் ஓபன் ஆயிடும். அந்த கீ தான் அந்த சங்குக்குள்ள இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு வந்து அந்த பாக்ஸ் ஓபன் பண்றான்.
இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு துப்பாக்கி இருக்கு. அதை பார்த்து சேஸுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இது வேற யாராச்சும் கைக்கு கிடைச்சிருச்சுன்னா இங்க இருக்கவங்க உயிருக்கு யாருக்காவது ஆபத்து வந்துடும் சொல்லி போட்டு திரும்ப அதை அந்த பாக்ஸ்குள்ளேயே போட்டு மறைச்சு அங்க வச்சிடறா. சுட்டு முடிக்கார நண்டு வறுத்துட்டு இருந்தான்ல, அங்க வந்து எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. இங்க ஹெய்டன் ஒரு பொண்ணு இருப்பாள்ல, கேசி ரொம்ப சைலண்டாவே இருக்கா, எதுவும் சாப்பிட மாட்டா. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஒருவேளை சுட்டு முடிக்காரன் தான் அவளை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா கேசி பீச்சோரமா உட்கார்ந்து தான் வயித்தை தொட்டு பார்த்துட்டு இருக்கா. வயித்துல ஒரு தழும்பு இருக்கு. அந்த தழும்பு முன்னாடியே இருந்ததா இல்ல சுருட்ட முடிக்காரன் ஏதாச்சும் பண்ணிட்டானா அப்படிங்கறதுல எந்த கிளாரிட்டியும் இல்ல. அப்போ அந்த இடத்துக்கு ஹெய்டன் வரா. ஹெய்டன் வந்துட்டு நீ நல்லா இருக்கியா, ஓகே தானே அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. அதுக்கு கேசி நான் நல்லா இருக்கேன், ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹெய்டன் இல்ல உன்னை பாக்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தோணல, ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் உனக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. நீ யாரு, நீ எதுக்கு எனக்காக இருக்கணும், நீ ஒன்னும் திருக்க தேவையில்லை, நீ உன் வேலையை போய் பாரு, என்னை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. உனக்கும் சரி சேஸுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கிறது அந்த சுருட்ட முடிக்காரன் தான். நீங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள சாப்பாடு எடுக்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே நான் உன்னை நோட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்பவும் போல இல்ல, ரொம்ப சைலண்டாவும் ஒரு மாதிரியாவும் இருக்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்பதான் யாராச்சும் இங்க இருக்கவங்க உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. கேசியும் அதை கேட்டுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தப்பு பண்ணோம், அதனால ஒருத்தரை பிளைம் பண்ண முடியாது, சோ இது தப்பு எங்க ரெண்டு பேத்து மேலயுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹெய்டனோ இல்ல என்ன நடந்துச்சு கரெக்டா உண்மையை சொல்லு, உன்னை அடிச்சானா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு கேசியோ ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறா. அப்பதான் புரியுது அந்த வயிற்றுல இருக்க காயத்துக்கு அந்த சுருட்ட முடிக்காரன் தான் காரணம். அப்படியே கட் பண்ணி எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, சுருட்ட முடிக்காரனும் மேசனும் ஒரு குச்சியை வச்சு கட்டி மீன் பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொட்டை பொண்ணு ஒரு டொப்பி மாதிரி செஞ்சு மத்தவங்களுக்கு கொடுக்கலாம், வெயிலுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை ரெடி பண்ணிட்டு இருக்கா. அந்த பிளர் இருக்கால, அவ என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுறாமீன் கடிச்ச அந்த நீல முடிக்காரனை பத்திரமா பாத்துட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, அவ ஒரு கோடாரியை வந்து ஷார்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு கூப்பர் வந்துட்டு வேற ஏதாச்சும் க்ளூ கிடைச்சிச்சா அப்படின்னு விசாரிக்கிறான். அதுக்கு சேஸோ வேற எந்த க்ளூ இது வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள வேற ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பார்க்க கிளம்புறாங்க. இப்ப காட்டுக்குள்ள போறவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா அந்த வாட்டர் ஃபால்ஸை தாண்டி ஒரு மலை ஏறிட்டு இருக்காங்க. அவங்க அந்த மலையோட டாப்புக்கு போயிடுறாங்க. அங்க இருந்து பார்த்தா அவங்க இருந்த கடற்கரையே இதுவும் ரொம்ப தூரமா இருக்கு. அதனால கூப்பர் என்ன சொல்றான்னா, நம்ம இங்க இருந்து ரிட்டர்ன் நடந்து போட்டுக்கே நைட் ஆயிரும், வா நம்ம ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு சேஸ் வந்துட்டு இல்ல நான் வரமாட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. அப்ப கூப்பிடும் இதுக்கு மேல உள்ள போக வேண்டாம்னு சொல்லிட்டு சேஸை நிப்பாட்டி சண்டை போடுறான். அப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசி ஃபைனலா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ரிட்டர்ன் போயிடலான்ட்டு. அவங்க ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது அது வந்த வழி மாதிரியே இல்லை, அவங்க வழி மாறிட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்போ நடு காட்டுக்குள்ள ஒரு பெரிய பங்களா வீடு மாதிரி ஒண்ணு இருக்கு. ஃபுல்லா செடி முளைச்சு யாருமே யூஸ் பண்ணாத ஒரு வீடு. அங்க அவங்க ரெண்டு பேரும் போய் நின்னுட்டு அதிசயமா பாத்துட்டு இருக்காங்க, இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பங்களா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்படியே கட் பண்ணா கூப்பரும் சேஸும் அவங்க பழையபடி இருந்த கடற்கரைக்கு வந்துடுறாங்க. அங்க எல்லாத்துக்கிட்டயும் அவங்க பார்த்ததை சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ள ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, பெட் இருக்கு, பெட்ஷீட் இருக்கு, தலகாணி இருக்கு, நாம அங்க போனோம்னா நல்லா படுத்து தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இருக்க சுட்டு முடிக்கார என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு இடத்த கண்டுபிடிச்சு இப்படிதான் சொன்னேன், நீங்க யாருமே வரல, நீங்க சொன்னா நான் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு சேஸ் என்ன சொல்றான்னா, நீ கண்டுபிடிச்சு சொல்ற இடத்துக்கு உன்னை நம்பி யாரு வருவா, நீ என்னை ரேப் பண்ண பார்த்தேல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கு கோவம் வந்துடுது. அவன் கையில வச்சுட்டு இருக்க குச்சியை பிடிங்கி அவளையே குத்துற மாதிரி போயிடுறான். இன்னொரு தடவை நான் உன்னை ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்ண மாதிரி சொன்னேன்னா உன்னை நான் அப்படியே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு சேஸோ சரி ஓகே, கேசிக்கு என்ன நடந்துச்சு, நீங்க ரெண்டு பேரும் ஃபுட் எடுக்கிறதுக்காக போயிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் இருந்து கேசி ரொம்ப அமைதியாவே இருக்கா, சைலண்டாவே இருக்கா, அவளுக்கு என்னமோ ஆயிருக்கு, அதுக்கு நீ தான் காரணம், என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறான். எங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடந்தது அது நாங்க ரெண்டு பேருமே ஓகே சொல்லிதான் நடந்துச்சு, நீ பொருளை பேசாத நிப்பாத்து, இல்லைன்னா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிச்சிடறான். அங்க இருந்து எல்லாரும் சேஸிட்ட தயவு செஞ்சு இதை பத்தி இனிமேல் பேசாத, விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சேஸோ அவன் தான் என்னை ஃபர்ஸ்ட் அடிக்க வந்தான், நீங்க யாரும் அவனை எதுவுமே கேட்க மாட்டீங்க, எங்கூடயே சண்டைக்கு வரீங்க, உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் நைட் ஆயிருது, எல்லாரும் வழக்கம் போல அந்த போட் கண்டுபிடிச்சாங்கல்ல அதுலயே படுத்து தூக்கிடுறாங்க. அப்போ சேஸுக்கு வர்ற கனவு திரும்பவும் வருது. அதே ரூமு, அதே ரெட் சேரு, ஒரு அம்மா சேர்ல உட்காந்து போட்டு என்னை விட்டு விட்டுன்னு கெச்சுறாங்க. சேஸ் அதை கேட்காம துப்பாக்கியால சுட்டுறா. இப்ப அடுத்த நாள் விடிஞ்சிருது. எப்பவுமே ஃபர்ஸ்டா எந்திக்கிற சேஸ் இன்னைக்கு ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கா. அப்போ அந்த போட்டுக்குள்ள மேசனும் கூப்பரும் வந்து சேஸை காலை பிடிச்சி தரன்னு இழுத்து வெளியே போடுறாங்க. அப்புறம் சேஸை பிடிச்சி இழுத்துட்டு போய் பீச்சில் தள்ளி விடுறாங்க. அப்பதான் நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. அந்த சுட்டு முடிக்காரன் இருக்கான்ல,
அவனை சேஸ் வச்சிருந்த கத்தியால யாரோ குத்தி அவனை கொன்னு பீச்சில் போட்டு வச்சிருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாரும் சேஸ் தான் இதை பண்ணான்னு நினைச்சு அவளை புடிச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. சேஸோ நான் இது பண்ணல காய்ஸ், என்னை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு குச்சியை எடுத்துட்டு அவளை அட்டாக் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்போ சேஸ் எந்திரிச்சு கூப்பரையும் மேசனையும் மூஞ்சி மேல குத்தி படுக்க போட்டுறான். அப்ப திரும்பும் போது கேசி தன் கையில வச்சிருக்க கட்டையால சேஸ மண்டை மேல அடிச்சு படுக்க போட்டுறான். அதோட நிப்பாட்டினாலும் பரவாயில்லையே, ஓடி வந்து மூஞ்சி மேல ஒரு விடுறா. அப்பதான் இந்த எபிசோடோட ஒரு ட்விஸ்டிவே ரிவைல் பண்றாங்க. கேஸ் அப்படியே மெதுவா ஒரு லேப்ல இருந்து கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறா. அவளுக்கு தான் எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு எந்த டீடைல்ஸுமே தெரியாம குழப்பத்தில் இருக்க மாதிரி காமிச்சு இந்த எபிசோட இதோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு தி ஒன் அண்ட் வெப் சீரிஸ் எபிசோடு 3 3:33 நம்ம சேனல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால மறக்காம எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய்.